ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறியணும்னு சொல்லி தான் அவர் தம்மை வெளிப்படுத்தி பேசுகிற ஒரு வார்த்தை, நம்மை மறவாத தேவன் என்பதாக ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் நினைக்கிறீங்க, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, எங்கள் குடும்பத்தை மறந்துட்டாரோ, எங்கள் பிள்ளைகளை மறந்துட்டாரோ. இல்லை இல்லை இல்லை, நான் உன்னை மறவாத தேவன் தான். நான் நேற்றும் என்றும் மாறாத கர்த்தர் தான் என்பதை தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து தீர்க்கமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அநேக ராஜாக்கள் உண்டு. அதில் ஆண்டவருக்கென்று உண்மையாய் ஓடின ராஜாவில் எசேக்கியாவை குறித்து என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தது. இந்த வியாதியின் மத்தியில் தான் கர்த்தர் அந்த நாட்கள் தீர்க்கதரிசியாக இருந்தது ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை இவனிடத்திற்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் அனுப்பி, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய். இந்த செய்தியை எசேக்கியாட்ட ஏசாயா போய் சொல்லுகிறார். சொன்ன உடனே இவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததெல்லாம் சுகர் பூரா திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணா ஏசாயா தீர்க்கதரிசி முற்றத்து கூட போகலை. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. உடனே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கனை கொண்டு சொல்கிற ஒரு வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவாய், நீ 3 நாளில் ஆலயத்துக்கு என்ன செய்வாய், போவாய் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தீர்க்கனை கொண்டு என்ன செய்கிறார், முன் உரைக்கிறதை பார்க்க முடிகிறது. நீ அழுகிற ஜெபம், நீர் வடிக்கிற கண்ணீர், நீ போகிற பாதை எல்லாவற்றையும் ஆண்டவர் தெரிந்துதான் நான் உன்னை மறவாத தேவன் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். சில மனிதர்கள் தான் என்ன செய்வார்கள் என்றால், சில காரியங்கள் நமக்கு அவர்களுக்கு நற்கிரியைகளை செஞ்சிருப்போம், உதவி செஞ்சிருப்போம், எல்லாவற்றையும் செஞ்சிருப்போம். ஆனால் அவர்கள் நம்மளை மறந்து நமக்கு துரோகம் செய்கிறவர்களாக, நமக்கு துரோகிகளாக என்ன செய்து விடுவார்கள், மாறி விடுவார்கள். நம்ம நினைப்போம், இப்படிலாம் இவங்களுக்கு உதவி செஞ்சோமே, இவங்களுக்கு ஆபத்து வரும்போது எப்படிலாம் நமக்கு அவர்களுக்கு துணை நின்றோமே, நம்ம இல்லைன்னா அன்னைக்கு அந்த குடும்பம்லாம் இல்லாமல் போயிருக்குமே, இவர்கள் அழிஞ்சு போயிருப்பாங்களே, இவர்களுக்கு எவ்வளோலாம் உதவி செஞ்சோம், இவங்க நம்மளை மறந்துட்டாங்களே அப்படின்னு நினைப்போம். மனிதர்கள் என்கிறவர் அவர்கள் மறக்கிறவர்கள். மனிதர்கள் என்கிறவர்கள் நமக்கு என்ன செய்யணும், நன்மையை இடத்துல எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் ஒருபோதும் என்ன செய்கிறவர், மாறாதவர் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். மறக்காதவர் என்பதையும் புரிந்து கொள்ளணும். அதனால தான் எசேக்கியா ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தது நிமித்தம், உண்மையாய் நடந்தது நிமித்தம் அவன் சுகர்புறம் திரும்பி, ஆண்டவரே நமக்கு உண்மையாக இருந்தேனே, நான் உமக்கு எவ்வளோலாம் உண்மையாக இருந்தேன், எப்படிலாம் உண்மையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழுகிறதை அவர் கண்டேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும் சகோதரனே, சகோதரியே. நீ யாருக்கும் தெரியாதபடிக்கு உன் வீட்டில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறது, உன் ஆலயத்தில் போய் கண்ணீர் வடிக்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதை தான் எசேக்கியாட்ட ஆண்டவர் சொல்ல, உன் விண்ணப்பத்தை கேட்டேங்கிறாரு, உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 3 நாளையில் ஆலயத்துக்கு போவா என்று தம்முடைய வார்த்தையை முன்னுரைக்கிறார். எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தார் தெரியுமா? 15 ஆண்டுகள் அவனுக்கு என்ன செய்தார், ஆயுசு நாட்களை கூட்டி தந்த ஆண்டவர். அவனை மறக்காதவர் உன்னை மறந்துடுவாரா? உன் குடும்பத்தை மறந்துடுவாரா? உன் பிஸ்னஸை மறந்துடுவாரா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ படுகிற கஷ்டத்தை மறந்துடுவாரா? உன் சூழ்நிலையை மறக்கலைன்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எசேக்கியா மேலே நினைவாக இருந்தவர் இன்றைக்கும் உன் மேலே நான் நினைவாக இருக்கிறேன், உன் குடும்பத்தின் மேல் நினைவாக இருக்கிறேன் வார்த்தை ஆண்டவர் முன்னுரைத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு அப்படியே ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து சுகித்து இருக்குது நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.